அம்மா அங்க இருக்காரு. வா மெதுவா. மாப்பிள வா மலரு. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லங்க. நீங்க வக்கீல பாத்துட்டீங்களா? பார்த்து பேசிட்டு மலரு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல அவசரப்பட வேணாம்னு சொன்னனே மாப்பிள. அவசரப்படல அத்தை. பிரச்சனையை சொல்லி என்ன பண்ணலான்னு யோசனை கேட்கதான் வந்தேன். மத்தபடி இன்னும் வக்கீல் நோட்டீஸ்ல அனுப்புற அளவுக்கு போகல அத்தை. அத மட்டும் பண்ணிடாதீங்க மாப்பிள. சொத்துக்காக ஒரு வரந்த மாதிரி ஆயிடக்கூடாது. சரிங்க அத்தை, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க இந்த ஆட்டோலயே வீட்டுக்கு போயிருங்க. நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். இல்ல பரவாயில்ல, புள்ளத்தாச்சி வச்சுக்கிட்டு நீங்க போய் ஆட்டோ கலையறீங்க. நீங்க இந்த ஆட்டோல மலரை கூட்டிட்டு போயிடுங்க. நான் போற வழியில வேற ஆட்டோ புடிச்சிட்டு போயிடுறேன். ஐயோ, நீங்க அலையிற மாதிரி ஆயிருமே. நான் வேணா ஆட்டோ பிடிச்சு வரணுமா? ஐயோ வேண்டாம் மாப்பிள, நான் பாத்துக்கிறேன். நீங்க கூட்டிட்டு போங்க. போ மலரு. சரி வா. வா மலரு. பாத்து மலரு, இந்தா டாக்டர் கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லு. சரிம்மா. பாத்து கூட்டு போங்க. வரேன் அத்தை. கில்லாடிதான். நான் லாயரை தான் பார்க்க வந்திருப்பேன்னு தெரிஞ்சு அந்த ஆளு இங்கேயே வந்துட்டாரு. என்ன பண்றது? வண்டி இருக்கியா? வெற்றி வாடாங்க, வாடாங்கிறான்ல. வாடா. டேய் ஓடாதடா. வெற்றி நில்றா, நில்றா. டேய் நில்றா. அவனே கேளுடா. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். அதுக்குள்ள என்ன தப்பிச்சு விடுற? நான் உங்களை நம்பவே மாட்டேன்பா. என்னை விட டிபார்ட்மெண்ட்ல பேர் வாங்குறது தான் உங்களுக்கு முக்கியமா போச்சு.
உங்க ப்ரமோஷனுக்காக என் வாழ்க்கையை என்னால கெடுத்துக்க முடியாதுப்பா. என்னை விட்டுருங்க, நான் அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடுறேன். ஏய், உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லடா. அது புரியலையே உனக்கு? அன்னைக்கு நான் அவ்வளவு பேசியும் கூட என் பாசம் என்னன்னு உனக்கு தெரியல. வர்றவனே அப்பா மேல சந்தேகப்பட்டு மேல மேல தப்பு பண்ணதா முரண்டு பிடிக்காம என் கூட வந்துரு. இந்த கேஸ்ல இருந்து நான் உன்னை ரிலீவ் பண்றேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை நம்புறதா இல்ல. என்னை விட்டுருங்கப்பா. நடடா. விடுங்க. பரமர பொம்பளை புள்ளங்க இருந்து சாகர வரைக்கும் நம்ம தலையில ஏறின சும சிங்க குட்டி மாதிரி ஒரு பையனை பெற்று வச்சிருக்கேன். அவன் நான் பெருமைப்படுற மாதிரி நடந்துக்குவான். கடைசி வரைக்கும் என்னை வச்சு காப்பாற்றுவான். அவனே அப்பன் சொல்றத கேள்றா. நான் உன் நன்மைக்கு தான்டா சொல்றேன். நடரா. சுசீலா, சுசீலா, சுசீலா இங்கதான் இருக்காளா? இவ சேலத்துல தான் இருக்காளான்னு தெரியலையே. 3 பொண்ணுங்களையும் எப்படி இவ வளர்த்திருப்பா? ச்சே. யார் இது? நம்ம வீட்டு வாசல்ல விழுந்து கிடக்குறாங்க. தம்பி, தம்பி,
இருந்து தப்பிச்சிட்டானா? அம்மா இது உங்க வீடா? ஆமாப்பா. தலையில அடிபட்டதுனால மயக்கமா இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவாமா. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்துக்கிறேனே. மயக்கம் தெரிஞ்ச உடனே நான் போயிடுறேம்மா. வீட்டுலதான் இவ்வளவு இடம் இருக்கேப்பா. நீ எதுக்கு இப்படி வெளியில உட்காரணும்? எழுந்து உள்ள வா. இல்ல இருக்கட்டுமா, கொஞ்ச நேரம் தானே. நான் இப்படியே உட்கார்ந்துக்கிறேன். நீங்க நீங்க போங்கம்மா. அம்மா அம்மான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றியே. உன்னை இங்கே விட்டுட்டு போக மனசு வரலப்பா. இந்த நிலைமையில நீ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. நீ எழுந்து உள்ள வா. ஐயோ தம்பி, பாத்து மெதுவா. என் கைய பிடிச்சுக்கோ. வா எழுந்திருப்பா. வா பாத்து மெதுவா. வா வா பாத்து மேல. ஓகே. ஏன்பா இப்படி கையெல்லாம் அடிபட்டிருக்கு, தலையிலயும் அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வரட்டுமா? இல்லம்மா, இது சின்ன காயம்தான், சரியாயிடும். இதுக்கெல்லாம் டாக்டர் எதுக்கு? நீ நல்லா சாஞ்சி உட்காந்துக்கோ, நான் அதை வரேன். வணக்கம் சார். ஆண்டவரே, என்னங்க இது? தலையில அடிபட்டு ரத்தமா வருது. நீங்க அப்படியே வரைக்கும் உங்களுக்கு தெரியலையா? எனக்கு அடிபட்டுருக்குது, ரத்தம் வருதுன்னு நீங்க சொல்லிதான் பரம்பரை தெரியுது. ஆண்டவரே, எப்படி ஆச்சு? என்னங்க சொல்றீங்க? அடிபட்ட வலியும் ரத்தம் வர்றதும் எப்படிங்க ஆண்டவரே தெரியாம இருக்கும்? பரம்பரை மனசுல வலியும் வேதனையும் இருந்தா உடம்புல வலியெல்லாம் பெருசா உரைக்காது பரமன் சார். ஆண்டவரே, ஏன் இப்படி ஒரு மாதிரியா பேசுறீங்க? வெட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சு அவனை பிடிச்சிடலான்னு தான் போனேன். அவனை துரத்தி பிடிச்சிட்டேன். ஒரு மாதிரி எதிர்பார்க்காம கைகளில் பானதால என்னை கட்டால அடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டான். என்னங்க ஆண்டவரே சொல்றீங்க? நம்ம தம்பியா இப்படி செஞ்சது நம்பவே முடியலையே. நடந்ததை என்னாலேயே நம்ப முடியலையே பரமன் சார். என் பையனுக்கு சின்ன அடி கூட பற்றக்கூடாதுன்னு சின்னதுலேருந்தே அவனை என் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தினேன். விளையாட்டுல அடிபட்டா கூட தாங்க முடியாம துடிச்சிருக்கேன். ஆனா அவன் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம சட்டுன்னு கட்டை எடுத்து என்னை அடிச்சுட்டு ஓடி போயிட்டான். அவன் என்ன அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தலை சுத்தி ஒரு நிமிஷம் உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிப்போச்சு. தான் தப்பிக்கிறதுக்காக பெத்த அப்பனையே அடிச்சுட்டு ஓடுறவன் எவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருப்பான்ல.
ஆனா அவன் தான் என்னோட எதிர்காலம்னு நம்பிக்கிட்டு இருந்த நான் எவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல. மனசு தளர விடாதீங்க. என்ன நேரமும் இப்படி எல்லாம் நடக்குது. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிருங்க. என்ன பண்ண போற? சார் காயத்தை டெட்டால் போட்டு தொடச்சிட்டு மருந்து போடணும் சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, சின்ன காயம் தான், ஆறிடும். ஆறாது சார், அழுகிதான் போகும். வர வழியில எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. எங்கேயாவது போயிட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க ஏதோ யோசனையில நேரா வந்துட்டீங்க சார். இப்ப ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்ணிக்கோங்க சார். வேணான்னு சொல்றேன்ல, விடு. அப்படியெல்லாம் விட முடியாது சார். காயம் கொஞ்சம் ஆழமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்பவே கவனிச்சு மருந்து போட்டாதான் உங்களுக்கு சீக்கிரமா சரியாகும் சார். அலட்சியமா விட்டா செப்டிக் ஆயிடும் சார். நீங்க ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தா சொல்லுங்க சார், நான் விட்டுறேன். இல்லனா மருந்து போட்டுதான் ஆகணும் சார். போலீஸ்காரன் வேலையில் இதெல்லாம் சகஜம். இத போய் பெருசுபடுத்திக்கிட்டு கண்டுக்காம விட்டு காயத்தை பெருசு ஆக்கிடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் சார். லேசா தொடச்சிட்டு இந்த ஆயின்மெண்ட் போட போறேன். அதுக்கு போய் ஏன் சார் இவ்ளோ அமக்கலம் பண்றீங்க? பரமன் சார், சாருக்கு நீங்க இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா? புதமணி, ஆண்டவருக்கு உடம்புலான காயத்தை விட மனசுலான காயத்தினால தான் வலி அதிகமா இருக்கு. ஆண்டவரே, இப்ப மருந்து போட்டுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? புது அம்மனி உங்க நல்லதுக்கு தானே சொல்லுது. போட்டுக்குங்க ஆண்டவரே. தம்பி, கொஞ்சம் எரிச்சலா இருக்கும், பொறுத்துக்கப்பா. இதெல்லாம் எதுக்குமா? சின்ன காயம் தானே, சரியாயிடும். அப்படிலாம் விட்டுறக்கூடாதுப்பா. டெட்டால நல்லா போட்டு தொடச்சாதான் செப்டிக் ஆகாம இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆமா, கொஞ்சம் வலிக்கும்பா. எங்க அம்மா கூட இப்படிதான். எனக்கு ஒரு சின்ன அடிபட்டா கூட தாங்க மாட்டாங்க. என்னை உட்கார வச்சு மருந்து போட்டு விடலன்னா அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி தான்ப்பா. பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எந்த அம்மாவாலையும் தாங்கிக்க முடியாது. என்னாச்சுப்பா? அம்மா, நீங்க ஞாபகம் வந்துருச்சா? அம்மா, என்ன உங்களுக்கு நல்லா தெரியும்பா. பேப்பர்ல டிவில எல்லாத்துலயுமே பாத்திருக்கேன்.